ஹலோ எவ்ரிவன். நான் உங்க பார்த்தசாரதி. இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? வாழ்க்கைங்கிறது நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்காகத்தான். ஆனா, இன்னைக்கு நம்மள்ல பல பேரு, நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறத விட, நம்மகிட்ட என்ன இல்ல அப்படின்னு நெனைச்சு ஏங்கி ஏங்கியே வாழ்க்கைய தொலைச்சிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட என்ன இருக்குதோ, அத வச்சு நிம்மதியா வாழ்றதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. இயற்கை நமக்கு வாழ தேவையான எல்லாமே குடுத்துருக்கு. ஆனா, நம்மளோட ஆசை தான் எல்லையே இல்லாம போச்சு. அது எப்படின்னா, சைக்கிள் வச்சிருக்கிறவன் பைக் வாங்கணும்னு நெனைக்கிறான். பைக் வச்சிருக்கிறவன் கார் வாங்கணும்னு ஓடுறான். சரி காரே வாங்கிட்டாலும் நிம்மதியா இருக்கானா? அடுத்து அத விட பெரிய கார் வாங்கணும்னு ஓடுறான். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா, அவன் எப்பதான் வாழ்க்கைய வாழ்றது? நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கறத விட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயும், ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் என்ன இருக்குன்னு பார்க்கறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே. அவன் புது ஃபோன் வாங்கிட்டான், பெரிய கார் வாங்கிட்டான்னு அடுத்தவங்கள பார்த்து நாமளும் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டா, கடன் வாங்கி மன அழுத்தத்திலே கஷ்டப்பட வேண்டியது தான். இப்போ நம்மகிட்ட இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா வாழலான்னு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள நினைச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சாலே வாழ்க்கை ரொம்ப அழகாயிடும். காலையில எழுந்திரிக்கும்போது எனக்கு நல்ல குடும்பம் இருக்கு. என் உடம்பு நல்லா இருக்கு. சாப்பிடுற சாப்பாடு இருக்கு. தங்க இடம் இருக்கு. அப்படின்னு நினைச்சாலே ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன்னா, எத்தனையோ பேருக்கு எதுவுமே கிடைக்காம இருக்குது. மத்தவங்க முன்னாடி கெத்தா வாழணும்னு நினைக்கிறத விட, நம்ம வருமானத்துக்குள்ள எளிமையா வாழணும்னு நினைக்கணும். அதுதான் நமக்கு நிம்மதியான தூக்கத்த குடுக்கும். பழச நினைச்சு கவலைப்படுறதோ, இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறதோ வேஸ்ட்டு. இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்மகிட்ட என்ன இருக்கோ, அத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். நல்ல லட்சியங்கள வச்சுக்கணும். அதுக்காக கஷ்டப்படணும். ஆனா, அந்த கஷ்டத்துலயும் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷத்த மட்டும் இழந்துறக்கூடாது. உழைச்சு முடிச்ச அப்புறம் நம்மகிட்ட என்ன கிடைக்குதோ, அத மனசார ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படுறது தான் போதும் அப்படின்ற மனமே. முடிவா என்ன சொல்ல வர்றேன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு தடவ கிடைக்கிற அழகான வாய்ப்பு. இல்லாத ஒண்ணுக்காக ஏங்கி ஏங்கி இருக்கிற வாழ்க்கைய வாழாம விட்டுறாதீங்க. பணமும், பொருளும் கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷத்த தரலாம். ஆனா, கிடைச்சது போதும் அப்படின்ற அந்த மனம் மட்டும் தான் வாழ்க்கை முழுக்க பெரும் மகிழ்ச்சிய தரும். அதனால, கிடைச்சத வச்சு சந்தோஷமா வாழுவோம். இத்தோட இந்த தலைப்ப முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சந்தோஷம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கள உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்கள வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். நான் உங்க பார்த்தசாரதி. இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நன்றி, வணக்கம்.